Hi guys, இந்த செஷனில் நம்ம சர் ஃபிலிப் சிட்னி எழுதின an apology for poetry சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபிலிப் சிட்னி 30th November 1554 to 17th October 1586 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ரைட்டர். எலிசபெத்தன் ஏஜ் சார்ந்த ஒரு ரைட்டர் தான் ஃபிலிப் சிட்னி. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா, தி டிஃபென்ஸ் ஆஃப் poesy, தி கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் எரிடியா. An apology for poetryக்கு இன்னொரு நேமுமே இருக்குது. அது என்னென்னா தி டிஃபென்ஸ் ஆஃப் poetry. இது ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம். அப்ராக்சிமேட்லி ஒரு 1580 அரவுண்ட் 1580 எழுதியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1595 ஆஃப்டர் ஹிஸ் டெத். அவரோட டெத்துக்கு அப்புறமா போஸ்துமஸ்லி தான் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த இயர் 1595. ஸ்டீஃபன் காசன் அப்படிங்கிற ரைட்டர் வந்து ஒரு பியூரிட்டன். அவருக்கு வந்து பொயட்ரி வந்து பிடிக்காது ஆக்சுவலி. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொயட்ரியை வந்து ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. பட் சிட்னியை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி தான் சுப்பீரியர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த பொயட்ரியை பற்றி ஸ்டீஃபன் காசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொயட்ரி இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், பொயட்ரி இஸ் மதர் ஆஃப் லைஸ், பொயட்ரி இஸ் அ நர்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவாக ஈவன் பிளேட்டோவுமே அவரோட ஐடியல் வேர்ல்ட்லேருந்து நிறைய பொயட்ஸை வந்து பேனிஷ் பண்ணது எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. இதுக்கு கவுண்டர் பேக் பண்ணுறதுக்காக தான் சிட்னி இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. சிட்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னா பொயட்ரி இஸ் த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், போயம்ஸ் ஒன்லி சிவிலைஸ் பீப்புள் அப்படின்னு சொல்ல வர்றாது. போயம் தான் பீப்புளை சிவிலைஸ் பண்ணும் அண்ட் அதுதான் சோர்ஸ் ஆஃப் நாலேஜுமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் காசன் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ். இந்த ஒர்க்குக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடிய விதமாக தான் சிட்னி அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி எழுதியிருக்காரு. இது ஒரு கிரிட்டிக்கல் ப்ரோஸ் பீஸ். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு அனக்டோடோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட லைஃப் இன்சிடெண்ட்டை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிட்னி அண்ட் அவரோட ஃப்ரெண்டு எட்வர்ட் வாட்டன் இவங்க ரெண்டு பேருமே ஹார்ஸ்பேக் ரைடிங் லேர்ன் பண்ணுறதுக்காக யாருக்கிட்ட போவாங்க அப்படின்னா ஜியோவானி பியட்ரோ புக்லியானோ அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட போவாங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஹோலி ரோமன் எம்பரர் கோர்ட்டில் நடந்த விஷயம். அந்த ட்ரைனர் புக்லியானோ வந்து என்ன சொல்லுவார், இந்த ஹார்ஸ் ரைடிங் ஆர்ட்டை வந்து கற்றுக் கொடுக்கும்போது அவர் ரைடிங் மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டார், ஃபிலாசபிக்கலி அதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றதையுமே கற்றுக் கொடுப்பாரு. ஸோ ஃபிலிப் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதே மாதிரி தான் போயம் ரைட்டிங்குமே. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போயமே அதை வந்து கைட் பண்ணுறது கிடையாது, ஃபிலாசபிக்கல் வேல்யூவை அந்த பொயட்ரி வழியாக ஆட் பண்ணுறது தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொயட்ரியை ஃபர்ஸ்ட் நர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு சிட்னி. சில்ட்ரனை எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு படிக்க வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த பொயட்ரியுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே பேசிக்லேருந்தே படிக்கிறதுக்கு கல்ச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஏர்லி க்ரீக் ரைட்டர்ஸை மென்ஷன் பண்ணுறாரு, ஹோமர், மியூசியஸ் இந்த மாதிரியான ரைட்டர்ஸை எக்ஸாம்பிளுக்கு மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஆர்கேயிக் பொயட்ஸையுமே மென்ஷன் பண்ணுறாரு, லுவியஸ், எனியஸ் இவங்க எல்லாருமே லாட்டின் ட்ரெடிஷ்னல் ரைட்டிங்ஸில் வந்து பீப்புளை சிவிலைஸ் பண்ணுறதுக்காக சோர்ஸஸ் எடுத்து எழுதினவங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே சில பொயட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாரு, டான்டே, பொக்காஷியோ, பெட்ரார்க் இன் இட்டாலியன், கோவர், சாசர் இவங்க எல்லாரையுமே மென்ஷன் பண்ணுறாரு. இந்த மதர் டங்கை பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு டிலைட் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக பொயட்ரி வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிட்னியை பொறுத்த வரைக்கும் பொயட்ரிக்கும் மற்ற ஆர்ட்ஸுக்கும் ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது. ஏன்னா பொயட்ரி ஒரு ஆர்ட், பொயட்ரி வந்து ஒரு லேர்னிங் லாங்குவேஜ் ஃபார் ஆல் லேர்னிங் ப்ராசஸ், அந்த ஒரு ப்ராசஸ் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. சிட்னி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பிளேட்டோ வந்து என்ன தான் இந்த பொயட்ரி ஃபார்மை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலுமே அவரோட ரைட்டிங்லேயுமே பொய்டிக் மேனர் இருக்குது. அவரோட டைலாக்ஸ் வந்து ஃபிக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும், பட் அதை டெஸ்கிரைப் பண்ணும்போது அது பொய்டிக் மாதிரி தான் இருக்கும். பிளேட்டோவுமே நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பிளேட்டோ மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கைஜஸ் ரிங் அப்படின்ற ஒரு கோட்டை கூட அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. லைக்
அது ஒரு ஹிஸ்டாரியனை கூடயுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஹிஸ்டாரியன் ஹெரோடிட்டஸ் அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போதே ஹியூமன் எமோஷன்ஸை வந்து பொயட்ரி ஃபார்மில் தான் நம்ம கரெக்டாக வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கல் நரேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே அதோட பார்ட் இருக்குது. ஹியூமன் எமோஷன்ஸை வந்து பொயட்ரி ஃபார்மில் தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். அதோட பொய்டிக்கல் லாங்குவேஜ் தான் இந்த பாப்புலாரிட்டிக்கு வந்து ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோம் பொயட்ஸ் எல்லாருமே லாட்டின் நவுன் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன வேர்ட் அப்படின்னா வேட்ஸ், VATES அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ப்ராஃபட். ஸோ ரோமன்ஸ் வந்து பொயட்ஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிளுமே அவர் வந்து சொல்கிறாரு. அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ட் சாம். இந்த வேர்ட் வந்து ஆக்சுவலி ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆகிருக்கு. அந்த லாட்டின் வேர்டு என்ன அப்படின்னா கார்மென். இதுக்கு மீனிங் என்னென்னா போயம் ஆர் சாங். கார்மென் அப்படிங்கிற லாட்டின் வேர்டுக்கு மீனிங் போயம் ஆர் சாங். ஈவன் இந்த ப்ராஃபஸீஸை கூட அவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாரு. அதுலேயுமே பொயட்ரி ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ப்ராஃபட் டேவிடோட சாங்ஸ், சாலமோனோட சாங்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. டிவைன் போயம்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. இந்த சாங்ஸ் எல்லாமே பைபிளில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பொய்டிக்காக மெட்டஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பொயட்ரியில் க்ரீக் ரோல் பற்றி பேசியிருக்காரு. க்ரீக் பீப்புள் பொயட் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பொயட்டஸ், POIETES. அதோட மீனிங் என்ன அப்படின்னா மேக்கர். அதாவது சிட்னியை பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்ட் நேம். ஏன்னா பொயட் அண்ட் காட் இவங்க ரெண்டு பேருமே அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது காட் தான் நேச்சரை க்ரியேட் பண்ணாங்க, அதே மாதிரி பொயட் தான் நேச்சுரல் வாக் ஆஃப் காட். அதை வந்து அந்த ஒரு கடவுள், அதாவது நேச்சரை வந்து எப்படி காட் நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அதை டெஸ்கிரைபிங் வேர்ட்ஸில் வந்து நமக்கு கொடுக்குறது, நம்ம ஒரு கவிதையாக அதை வந்து நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்குறது பொயட். ஸோ அந்த இமேஜினேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே இந்த பொயட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா எப்படி காட் வந்து மேக்கர் ஆஃப், அதாவது இந்த மேக்கர் ஆஃப் ஹெவனாக காட் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த பொயட்ரி மேக் பண்ணுறதுல பொயட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிட்னி மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சிட்னி என்ன சொல்கிறாருன்னா பொயட்ரி இஸ் த ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஈவன் அரிஸ்டாட்டிலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொயட்ரி ஆஸ் மெமிசிஸ். அதாவது இது ஒரு ஸ்பீக்கிங் பிக்சர், அது வந்து டீச் பண்ணணும், டிலைட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறமா சிட்னி பொயட்ரியை 3 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சீஃப். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்கன்சீவபிள் எக்ஸலன்சிஸ் ஆஃப் காட், அதுதான் இந்த பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக பைபிள்லேருந்து நிறைய சாப்டர்ஸ் சொல்கிறாரு. டேவிடோட பொயட்ரி இன் சாம்ஸ், அப்புறம் சாலமோன் songs of songs, ecclesiastics and proverbs, இது எல்லாத்தையுமே இந்த ஃபர்ஸ்ட் கைண்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. இதுலேயுமே பேகன் பொயட்ஸ் ஆர்ஃபியஸ், ஆம்பியன், ஹோமர் இவங்களோட ரைட்டிங்ஸை கூட இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. செகண்ட் கைண்ட் ஆஃப் பொய்ட்ரியாக ஃபிலாசபிக்கல், அதாவது மாரல் ஃபிலாசபிக்கல் வேல்யூஸ் ஆட் பண்ணக்கூடிய பொய்ட்ரியை சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக டியர்டியஸ், ஃபொலிடஸ் அண்ட் கேட்டோ இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. தேர்ட் ஃபார்ம் ஆஃப் பொய்ட்ரி, இந்த ஃபார்ம் ஆஃப் பொய்ட்ரியில் எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. ஸோ சிட்னி இவங்களை எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா இவங்க தான் ரைட் பொயட்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஃபிலாசபிக்கல் ரைட்டர்ஸ் லைக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஃபிலாசபிக்கல் ரைட்டர்ஸ் ஆர் லைக் பெயிண்டர்ஸ். எப்படி ஒரு ரைட் பொயட் வந்து ரைட்டான ஒரு பொயட்ரியை எழுதி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் பெயிண்டர்ஸ். லைக் அவங்க எப்படி ஒரு ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு பொயட்ரியை சூப்பர்வாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவங்களோட இமேஜினேஷனில், க்ரியேட்டிவிட்டியில் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பொயட்ரியில் இருக்கக்கூடிய சப் டிவிஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம சிட்னி. அது என்னென்ன அப்படின்னா ஹீரோயிக் பொய்ட்ரி, லிரிக் பொய்ட்ரி, ட்ராஜிக் பொய்ட்ரி, காமிக், சட்டாரிக், அயாம்பிக், எலிஜியாக் அண்ட் பாஸ்டரல் பொய்ட்ரி. இந்த கைண்ட்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறாரு. ஒவ்வொரு கைண்டுமே அதோட ஸ்டைலில் டிஃபர் ஆகும். ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரியான யுனிக்னஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு.
பிகாஸ் இட்ஸ் an art. அது வந்து ஒரு ஆர்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபிலாசபர்ஸுமே இதை வந்து ஃபிலாசபர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஃபிலாசபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க. பொயட்டு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதோட அவரோட பெஸ்ட்டை அந்த பொயிட்ரி வழியாக கொடுப்பாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம லாயர்ஸை எடுக்கும்போதுமே அவங்க வந்து பீப்புளோட மேனரிசம்ஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரிஸ் இது எல்லாத்துலேயுமே அவங்கவுங்க ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பொயட்டுமே ஒரு பர்ஃபெக்டான பிக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அவர் வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் அந்த பொயட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபிலிப் சிட்னியை பொறுத்த வரைக்கும் இந்த எபிலிட்டி ஆஃப் பொயட்ஸ் வந்து லைக் அதனால கண்டிப்பாக நல்ல வேர்ச்சுஸ் எல்லாமே ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும். ஸோ பொயட் தான் ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு ஃப்ரேஸ் மென்ஷன் பண்ணுறாரு, பொயட் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் த ஆர்ட்ஸ். அதாவது ஒரு நல்ல பொயிட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரின்ஸாக பொயிட் கேன் பி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துருக்காரு. அரிஸ்டாட்டிலோட ஒரு கோட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கோல் ஆஃப் டீச்சிங் இஸ் நாட் ஓன்லி கிவிங் நாலேஜ், இட் ஷுட் பி ஆக்ஷன் ஓரியன்டட் அப்படிங்கிற அரிஸ்டாட்டிலோட கோட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பொயட் வந்து அவங்க அதாவது ரீடர்ஸ்க்கு கரெக்டான ஒரு கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ் கொடுக்கக்கூடிய ரைட்டான பர்சன் யார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பொயிட்டாக தான் இருக்க முடியும்னு சொல்கிறாரு. பிகாஸ் அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த இமேஜினேஷன், அந்த கிளாரிட்டி எல்லாத்தையுமே அவங்களால தான் கிளியராக வெளிக்கொணர முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் சில போயம்ஸில் நிறைய மிக்சர்ஸ் இருக்கும், லைக் ட்ராஜடி, காமெடி, பொயட்ரி, ப்ரோஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். நீங்கள் வந்து ட்ராஜிக் காமெடி தான் ரைட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். அது வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோமோ அப்படின்றத பொறுத்து தான். சில கிரிட்டிக்ஸ் வந்து அதை மிஸ்லீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் தென் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுமே அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான். லைக் பாஸ்ட்ரல் ரைட்டிங்ஸ் அது எதை பற்றி இருக்கும்னா ஃபேபிள்ஸ் இருக்கும். லாமெண்டிங் எலிஜியாக் அதில் வந்து ஃபுல்லாகவே அழுக அந்த மாதிரி தான் இருக்கும். ஐயாம்பிக் ரைட்டிங்கில் வெறும் பிட்டர் அண்ட் கரப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். செட்டையரில் வந்து ரீடர்ஸ் அதாவது மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரிட்டிக்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் சிட்னியை பொறுத்த வரைக்கும் பீப்புள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க காமெடியை, பேட் ஆக்டர்ஸை, டைரக்டர்ஸை. பட் இந்த காமெடியுமே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். லைக் நம்ம வந்து எப்படி மேக்ஸில் வந்து கர்வ்ட் லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ட்ராஜடி, காமெடி ரெண்டுமே ஒரு 2 பார்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் லிரிக் பொயட்ரி சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப மாரலிஸ்டிக்காக இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து காடை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ரஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் கூட நம்ம வந்து ரூரல் இங்கிலாண்டில் இதை யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனல் ஜானராக எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா ஹீரோயிக் வேர்ஸை மென்ஷன் பண்ணுறாரு. லைக் கிரேட் ஹீரோஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கிலஸ், சைரஸ், ஏனியஸ் இவங்களெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்ம் ஆஃப் பொயிட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பெஸ்ட் கைண்ட் ஆஃப் வெர்ச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹீரோயிக் வேர்ஸ் தான் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் பொயிட்ரி அக்கார்டிங் டு சிட்னி அப்படின்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சிட்னி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொயிட்ரி இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் லேர்னிங்க்கு ஒரு ஓல்டு ஃபார்மே பொயிட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக பைபிள் வேர்ஸஸையே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்டோட பேரபிள்ஸ், கிரைஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேரபிள்ஸு அதெல்லாமே நெரேட்டிவ் ஃபார்மில் இருக்குது. இதில் சிட்னி என்ன சொல்லாருன்னா, பீப்புள் வந்து பொயிட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பீப்புள் மியர்லி ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த பொயட்ரி வழியாக அவருக்கு வந்த கிரிட்டிசிசம் எல்லாத்துக்குமே அவர் வந்து பதில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, பொயட்ரி as a waste ஆஃப் டைம். பட் இதுக்கு ஆப்போசிட்டாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொயட்ரி தான் virtuous திங்ஸை ரீடர்ஸ்க்கு டீச் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் மேஜர் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, பிளேட்டோவோட ரிப்பப்ளிக்லேயே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பொயட்ரி இஸ் த மதர் ஆஃப் லைஸ் அப்படிங்கிறது. சிட்னி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆல் சார்ட் ஆஃப் ரைட்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம் பொயட்ஸ் தான் லீஸ்ட் லையர்ஸ். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய பொய் சொல்லுவாங்க, பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
பட் அவங்க இமேஜினேஷனில் சொல்லும்போது அது வந்து ஒரு பொய்யா கூட அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நரேஷன் ஆஃப் போயம், நரேஷன் ஆஃப் ப்ளே, இதெல்லாமே ரியாலிட்டியை காட்டுறதுக்காக தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்வென்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்டு கிரிட்டிசிசம், பொயட்ரி கரப்ட்ஸ் மொராலிட்டி அப்படிங்கிறது தான். இதுக்கு சிட்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரீடர்ஸோட பாட்டுமே அதில் இருக்குது. இப்போது ஒரு ஸ்வாடை வந்து கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஸ்வாடு இல்லாமல் அந்த ஆக்ஷனை வந்து எப்படி அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ போய்ட்ரி எப்போவுமே ஆடியன்ஸை வந்து கரப்ட் பண்ணாது, பட் ரியாலிட்டியை தான் அப்படியே காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, பிளேட்டோ மென்ஷன் பண்ண மாதிரி போய்ட்ரி மஸ்ட் பி பேட். அது எதுக்காக அப்படி மென்ஷன் பண்ணுறாருன்னா, பிகாஸ் பிளேட்டோவுமே அதை வந்து பேனிஷ் பண்ணியிருக்காரு போய்ட்ஸ் ஐடியல் சிட்டியிலேருந்து. அதை அவரோட புக் ரிப்பப்ளிக்கில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து தான் இவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. சிட்னி என்ன ஆன்சர் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் மேபி அவருக்கு வந்து போய்ட்ஸை பிடிக்காமல் இருந்திருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஹேட்ரட். பட் ஃபிலாசபர்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து ஃபிலாசபர்ஸோட ஃபிலாசபி எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பொயட்ஸோட பொயட்ரி ஒன்றுமே அதோட யூனிக்னஸோட தான் இருக்குது. ஃபிலாசபரோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி பொயட்ஸோட ரைட்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எழுதுகிறவங்க வந்து எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கான்செப்டை புரிஞ்சு அந்த பவரோட எழுதினா தான் பொய்ட்ரியுமே ஆடியன்ஸை ரீச் பண்ணும். ஸோ இப்போது அவர் வந்து என்ன சொல்ல நினைக்கிறார் அப்படின்னா, இந்த அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி லைக் அரிஸ்டாட்டிலோட பொய்டிக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனதே இட்ஸ் லைக் ரைட்டிங்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அதுவுமே பப்ளிஷ் ஆச்சுது அப்படின்ற மாதிரி சொல்ல நினைக்கிறாரு. அப்புறமா ஒரு ஓல்டு ப்ராவர்ப் மென்ஷன் பண்ணுறாரு, பொயட் ஷுட் பி பார்ன் பொயட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, ஈவன் டேலண்டட் யங் மைண்ட்ஸ் கேன் ஆல்சோ பிகம் அ கிரேட் பொயட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த எஜுகேஷன் மூலமாக கண்டிப்பாக யார் வேணால் ஆத்தர் ஆகலாம். லைக் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் மென்ஷன் பண்ணுறாரு, இமிட்டேட்டிங் கிளாசிக்கல் ஆத்தர்ஸ். யார் வேணால் ஒரு கிளாசிக்கலான ஆத்தர் ஆகலாம், நமக்கு வந்து கரெக்டான வழிநடத்துதல் இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக இங்கிலீஷ் போய்ட்ஸ் எல்லாரையுமே சிட்னி ப்ரைஸ் பண்ணுறாரு. யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாருன்னா, சாசர், ஏர்ல் ஆஃப் சரே, ஸ்பென்சர், இவங்க எல்லாரையுமே அவங்களோட ரைட்டிங்ஸ்க்காக அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இந்த ட்ரமாட்டிஸ்ட் எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு கிளாசிக்கல் யூனிட்டிஸ் ஆஃப் ஸ்பேஸ் டைம் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. பட் அவங்களால தான் இந்த பிளாட்டே மேக் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு ட்ராஜடியாக இருக்கலாம், காமெடியாக இருக்கலாம், அது வந்து மந்த்ஸ் இயர்ஸுக்கு வந்து ப்ரொலாங் ஆகலாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில். அது எல்லாமே ட்ரமாட்டிஸ்டோட பிளானிங்கால தான் நடக்குது. நம்ம வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், பட் மாடர்ன் ஆத்தர்ஸுமே அவங்களுமே கிளாசிக்கல் ரைட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். இந்த மாடர்ன் ஆத்தர்ஸையுமே அவர் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. எலிசபெத்தன் எரா ட்ரமாட்டிஸ்ட், அதாவது சிட்னியை பொறுத்த வரைக்கும் காமெடி மட்டும்தான் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. லைக் எல்லாமே இது ஒரு மிக்சர் தான், ஒன்றுமே அதோட யூனிக்னஸை வந்து கண்டிப்பாக போர்ட்ரே பண்ணுது. எஸ்பெஷலி நேச்சரை வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த காமிக்கல் லாஃப்டரில் வந்து நேச்சரையுமே ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் வியூவாக இந்த சிட்னி என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, பொயட்ரி வந்து இங்கிலாண்டில் ஒரு பேட் ரெப்யூட்டேஷனோடு இருக்கலாம், பட் பொயட் ஏப்ஸ் வந்து பிகாஸ் அந்த பொயட் ஏப்ஸ் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்கள அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அவங்களால தான் அது வந்து ஸ்பாயில் ஆகிருக்கலாம். பட் ரீடர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பொயட்டால் ஒரு நல்ல பொயட்ரியை கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது பொய்ட்ரி தான் சுப்பீரியர், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொய்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 அப்ஜெக்ஷன்ஸுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசத்துக்குமே அவர் வந்து ஆன்சர் கொடுத்து கிளியராக சிட்னி வந்து பொய்ட்ரி எந்த வகையில் உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபைனலாக பொயட்ரியை பற்றி ஒரு ஃப்ரேஸ் சொல்லி முடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பொயட்ரி இஸ் மதர் ஆஃப் ஆல் நாலேஜ், இட் ட்ரான்சென்ட்ஸ் நேச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பொயட்ரியை ப்ரைஸ் பண்ணி முடிக்கிறாரு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸ்டே டியூன் வித் அவர் சேனல் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.